ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லினிக்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். அதை நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லினிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போனால் அது 4 ஜிபிக்கு இருக்குது. ஓகேங்களா, அது 4 ஜிபி. ஓகே, ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் போயிட்டு RUFUS அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே refuse create bootable USB drive அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது உள்ளே போய்கிட்டு ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க உங்களோட சிஸ்டமுக்கு எதுன்னு. ஸோ கீழே வரைக்கும் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் மேலே நம்மளுக்கு டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ஆட் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எதையும் ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை லோகோ வச்சு மறைச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண போவோம். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அது கேட்குறதுக்கு நம்ம அளவு கொடுத்துட்டு நம்ம இப்போது உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணலை, அதனால் அங்கே பிளாங்காக இருக்குது. இப்போ நான் டிவைஸ் கனெக்ட் பண்ண உடனே என்னோடய யூஎஸ்பி அங்கே காமிச்சிடும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. யூஎஸ்பி மேலே 8 ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே எந்த மாதிரியான பூட்டப் நம்ம செட் பண்ணணுன்றதை செட் பண்ணிக்கணும். ஸோ அதில் இருக்கிறது தான். அதுக்கப்புறமா நம்ம மேலே செலக்ட் போயிட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அது ஸ்கேன் பண்ணும் இமேஜை. ஸோ அது ஒன்ஸ் அது ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம அது கேட்குற பர்மிஷன்ஸ்லாம் நம்ம அளவு கொடுத்துட்டோம்னா ஸோ அது அந்த யூஎஸ்பியில் பென்ட்ரைவ் பூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காப்பிங் ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவில் இருந்ததெல்லாம் ஃபார்மேட் ஆகி இப்போ பூட் ஆகிட்டுருக்கு. இது ஐஎஸ்ஓ காப்பி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes எடுக்கும். இது சிஸ்டமோட ஸ்பீட் பொறுத்து தான் இருக்குது. மினிமம் அது 15 to 20 minutes எடுக்க தான் செய்யும். நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த பென்ட்ரைவோடைய நேமிங் மாறிடும். நான் யூஎஸ்பின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ காலி லினக்ஸ்னு அதுவே மாறிடும். ஆனால் ஸ்பேஸ் இப்போ கம்மியாக தான் இருக்கும். அது கடைசி வரைக்குமே கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இதை நான் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம பூட் பண்ணுறதுக்கு ஒரு 8 ஜிபி பென்ட்ரைவ் மினிமம் இருந்தாலே போதும். ஸோ அது இருந்தாலே நம்ம காலி லினக்ஸாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் நம்ம யூஎஸ்பியில் பூட் பண்ணி நம்ம வீட்லேயே சிஸ்டமில் ஓஎஸ் போட்டுக்கலாம். ஸோ காலி லினக்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ வெப்சைட்டில் நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ்லாம் இன்னொரு வெப்சைட்டில் நம்ம போய் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பற்றின வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 90% மேலே டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் யூஎஸ்பியை பார்த்தாலும் அதில் ஸ்பேஸ் யூஸ்டாக இருக்காது. ஸோ இது ஃபுல்லாகவே முடிஞ்சதுக்கப்புறம், ஃபுல் 100% முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு முடிய போகுது. பார்த்திங்கன்னா இப்போவும் அதே மாதிரி அதிக ஸ்பேஸ் தான் இருக்குது. அது நம்மளுக்கு ஃபுல்லாக பூட்டப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பேஸ் காமிக்கும்.
ஸோ கிட்டத்தட்ட இது முடிய போகுது. இப்போது வந்து நம்ம முடிஞ்ச உடனே நம்ம ஒரு மெயின் ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதில் வந்து நம்ம பூட் ஆனதுக்கப்புறம் நான் இப்போவே வந்து அந்த ஓஎஸை இன்ஜெக்ட் பண்ணிடவா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். ஸோ அதை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ 99-100% ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும், நான் இந்த சிஸ்டம்லேயே நம்ம வந்து ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிடலாமான்னு. ஸோ இப்போ வந்து ரெடின்னு வந்துருச்சுங்களா. ஸோ வந்து ஸ்டார்ட்னு இருக்கிறது தான் வந்து அந்த சிம்பிள். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதில் நம்ம க்ளோஸ் கொடுத்துடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஎஸ்பி போனால் அதுலேயும் ஸ்பேஸ் இருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணோடனே அது வந்து ஃபுல்லாக ஆக்குபைடாக இருக்கும், கொஞ்சோண்டு ஸ்பேஸ் லெஃப்டாக இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கேயே செட்டப் இருக்கும், ஆனால் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ரைட்டான வே கிடையாது, அட்வைசபிளும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பூட் மெனுவில் போயிட்டு தான் இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பூட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.